ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க. குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தினப்பலன்கள் 7 நாட்களுக்கான தினப்பலன்களை நாம் இந்த பதிவில் தனுசு லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். அர்த்தாஷ்டம சனி, 7ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் சூரியன் புதன், 9ஆம் இடத்தில் கேது, 10இல் செவ்வாய் என்றபடி கிரக நிலைகள் உள்ள நிலையில் முதல் நாளான சனிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி, விசாகம் நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம், நம்முடைய லக்னத்திற்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் துலா ராசியில் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசியில் போகிறார் சந்திரன். அதனால் உழைப்புக்கேற்ற ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள், மனம் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாள் இது. உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் இது. சுபகாரியங்களுக்காகவும் பிஸ்னஸ் விஷயத்தில் ஒருத்தரை சந்திக்கிறது, ஒருத்தரை புதுசாக சந்திக்கிறது, அவர்களுடைய பலன்கள் நமக்கு ஆதரவு நமக்கு கிடைக்கிற அளவுக்கு செய்கிறது, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் கிரகமும் குருவோடு சேர்ந்து இருக்கிறது இன்னொரு சிறப்பு. 7ஆம் வீட்டில் இந்த 2 பேருமே ராகுனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு. ராகு நமக்கு தைரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல, அந்த 7ஆம் இடத்துக்கு பக்கபலமாக சுப விளைவாக உட்கார்ந்துருக்கு. அது மட்டுமல்ல, குருவனுடைய உபநட்சத்திரம் என்பது சூரியனாக உள்ளது. அதனால் இன்னும் நமக்கு வாய்ப்புகளை பிரகாசப்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இது இருக்கிறது. மறுநாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சனியினுடைய அனுஷ நட்சத்திரம், நமக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் சந்திரன் வந்துடுறார். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சனியினுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 4ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த நிலையில் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சனியினுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறாரு. அப்போ நாம் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, 4, 8, 12 ஆகாத ஸ்தானம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆகாத ஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி சந்திரன் 8க்கு போனால் பயப்படுறோமோ, ஒரு உஷாராக இருக்கிறோமோ, அது மாதிரி தான் இதுவும். 4ல் சனி, 8ல் புதன், 12ல் சந்திரன். இந்த 4, 8, 12 கனெக்ஷன் அப்படிங்கிறது உறவுகளுக்கும் நல்லதல்ல, பொருள் சார்ந்த விஷயத்துக்கும் நல்லதல்ல. பொருள் பாதுகாப்பில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், உறவுகள் பராமரிக்கிறதுல கவனமாக இருக்கணும். உங்கள் ஜாதகப்படி இப்போ புதனுடைய பீரியடு, சந்திரனுடைய பீரியடு, சனியினுடைய பீரியடு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9:11 இந்த அனுஷம் முடிகிறது. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது, புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய பலனை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். புதன் கிரகம் நம்ம நேற்றே சொன்ன மாதிரி நேற்றைய நாள் சனி நட்சத்திரத்தில் இருந்தார் இல்லையா, அதே தொடர்பை இன்றைக்கி ஏற்படுத்துகிறார். சந்திரனுக்கும் புதனுக்கும் ஒரு கனெக்ஷன் 8, 12. அந்த நேரத்தில் இந்த புதன் இருக்கக்கூடிய உபநட்சத்திரம் என்பது செவ்வாயாக இருக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் கடினமான உழைப்பு. ஒரு வேலை கொடுத்துட்றாங்க, ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாமளே கஷ்டப்பட்டு மன உளைச்சலோடு செஞ்சு அதில் நம்மளுக்கே பழிபாவம் வருது. யார் நமக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியவங்க, ஹெல்ப் பண்ண வேண்டியவங்க அவங்களுடைய கடமைகளை தவற விட்டுடுறாங்க. அதையும் சேர்த்து நம்ம செய்கிறோம். பத்தாததுக்கு நம்ம நல்லா செய்யலைங்கிற பேர் பழிபாவம் உண்டாகுது. ஸோ இதை தான் இந்த கிரகங்கள் குறிக்குது. அது மாதிரி உறவுகளும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அம்மாவாகட்டும், மனைவியாகட்டும், குழந்தைகளாகட்டும், ஏதோ ஒன்று நம்மளை ஒரு குத்தி காட்டுறதுலையே இருக்காங்க. அதனால் என்னென்னா மனம் அதிருப்தி ஆகிறது.
சரி, இந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன இதற்கு நிவர்த்தி அப்படின்னு கேட்டால், நம்ம ராகு பகவானும் குரு பகவானையும் பிடிச்சிக்கணும். அவங்க தான் நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு கவசமாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது காளி வழிபாடு, அது மாதிரி குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இது போன்ற வழிபாடுகளை நம்ம செய்கிறதன் மூலமும் நல்லாயிருக்கும். எல்லோ கலரு, பழுப்பு நிறம் அல்லது சாம்பல் நிறம், கிரே கலரு, இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுறது மட்டுமல்ல, ஒரு குழந்தைக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு வாட்ச்மேன், இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, விடோஸாக இருக்கவங்க, தனியாக வாழ்கிறவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதன் மூலம் நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு விடுதலை ஆகும். தானத்தின் மூலமும் சில பரிகாரம் உண்டு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 11:22 மணிக்கு மூலம் நட்சத்திரம். இப்போ சந்திரன் 12லேருந்து நம்ம லக்னத்துக்குள்ளே வந்துடுறார். கேதுவனுடைய நட்சத்திரம்தான் மூல நட்சத்திரம். கேது நமக்கு 9ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறது. இந்த சுக்கிரன் நமக்கு சாதகமான நிலைமையில் இருக்கார். அப்போ ஒருத்தரை வழிகாட்டுதலாக நம்ம போய் கேட்டால் அந்த வழிகாட்டுதல் நமக்கு சப்போர்ட் பண்ணும். நாம் போய் எதிர்பார்த்து ஒரு உதவி கேட்க போனாலும் சப்போர்ட் பண்ணும். படிக்கிற நபர்களுக்கு படிப்பு, மேல் படிப்புக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அது கரெக்டான கைடு நமக்கு கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஐடி லைனில் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, கமிஷன் வகையில் வேலை பார்க்குறவங்க, ஆன்மீகத்துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய அமைப்பு. கேது அப்படின்னாலே ஞானகாரகன். அந்த சுக்கிரனும் குருவோடு சேர்ந்து நமக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம். அதாவது கேது முடிஞ்சு சுக்கிரனுடைய நட்சத்திரம் முதல் நாள் புதன்கிழமையே நமக்கு 12:59 தொடங்கிடுது மதியம். அது வியாழக்கிழமை தொடர்ச்சியாக போய் மாலை மதியம் 2 மணி வரைக்கும் இருக்குது. இந்த பூராடத்துக்கும் நல்ல விஷயந்தான். ஏன்னா சுக்கிரன் நமக்கு 7ல் இருக்கார். சுக்கிரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் குருவோடு சேர்ந்துருக்காரு. அதனால் புதிய நபர்கள் சந்திக்கிறது, ஒரு கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், வேலையில் ஒரு மதிப்பு, கௌரவம், புதிய புதிய யுக்திகளை கையாண்டு நாம் வெற்றி பெறுவது, ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கிறது. ஆவணங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. இடமாற்றத்துக்கு கூட சில சப்போர்ட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இந்த மதியம் 2 மணிக்கு மேலே உத்திராடம் நட்சத்திரம் தொடங்குகிறது. சூரியனுடைய நட்சத்திரம். இது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2:27 வரைக்கும் இருக்கிறது. சூரியன் நமக்கு நமக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், 8ஆம் இடத்துல. சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். புதனும் 8லேயே இருக்கார். இருந்தாலும் கூட இந்த சுக்கிரன் நம்மளை காப்பாற்றுறார், பிரச்சனைகள் தடைகள்லேருந்து காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் மதியம் 2:27க்கு மேலே திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது. அது எதிர்பாராத தனவரவை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய vetrijodhiram.com வெப்சைட்டுக்கு போங்க. அங்கே ஆப் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பாருங்கள். உங்களுக்கான ஜோதிட ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.